இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மாணவன். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் பரிதாப நிலை. ஆணையரவில் தொடரும் போராட்டம். பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். திருகோணமலை புல்மோட்டையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியதில் மாணவர் ஒருவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் திருமலை வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவருக்கும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கிடையே நேற்று 15 காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உயர்தர மாணவர் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இதன்போது குறித்த மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த குறித்த மாணவனுக்கு சத்திர சிகிச்சை நிபுணர் உடனடியாக சத்திர சிகிச்சை மேற்கொண்டு அவரை உயிராபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேசா முத்துமால, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, பாதுகாப்பு அமைச்சர் அனுர திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கும் போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி ஆணையரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று 16 போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்து இருந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.